ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகான காணொளியோட உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் ரொம்ப நல்ல சந்தோஷமாகவும் நலமாகவும் இருக்கிறோம். அதே போல் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கள் என்று சொல்லி நம்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் புது இடத்துக்கு நீண்ட தூர பயணத்துக்கு போகிறோம். நாங்கள் 3 பேருமே இன்றைக்கு நாங்கள் போகிற இடம் ஒரு ஸ்பெஷலான இடமாகவும் இனிமையான இடமாகவும் இருக்க போகுதுன்றதை அந்த நாள் டிசைட் பண்ணும் மாதிரி நான் நினைக்கிறேன். காலையில் நாங்கள் வெளிக்கிட்டு போகும்போதே நல்ல ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தனாங்க. அதைத்தான் நீங்கள் இவ்வளவு நேரமாக பார்த்தனீங்க. கோயில், அதுக்கு முன்னால் சுத்த வர வயல், இடையிலே ஒரு குளம், இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கொக்குகள் இறை தேடி கொண்டிருந்ததை பார்த்தேன். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து எங்கே போகிறோம் என்று சொன்னால் சாட்டி பீச்சுக்கு தான் போகிறோம். உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கடற்கரைன்னு சொன்னால் கஜுரினா பீச்சும் கேகேஎஸ் பீச்சும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நாங்கள் போகிறது இன்றைக்கு சாட்டி பீச். உங்களில் பலருக்கு சாட்டி பீச் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமையில் சாட்டி பீச் இருக்குதுன்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன பிள்ளை, நெல்லியடியில் இருந்து கொண்டு டிரெக்டாக யாழ்ப்பாணத்தில் வந்து நின்று காட்டி கொண்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு பல காணொளிகளில் யாழ்ப்பாணத்து வாரதை ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். அதனால் யாழ்ப்பாண ட்ராவலை பற்றி நான் உங்களுக்கு காட்ட தேவையில்லை. பண்ண ரோட்டில் இருந்து இங்கால சாட்டி பீச் போகிற அளவு தூரம்தான் நான் உங்களுக்கு காணொலியை காட்ட போகிறேன். இப்போ இந்த கடற்கரை மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே வீடு மாதிரி காட்டி இருக்குது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இதில் உள்ளுக்குள்ளே பிரித்து எல்லை மாதிரி பிரித்து வீடுகள் எல்லாம் கட்டி இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் சொன்னது என்னன்னு சொன்னால், அங்கே இறால் பிடிக்கிறதா, அதில் தங்கியிருந்து இறால் பிடிச்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தார். இது சம்மந்தமாக எனக்கு தெரியாது, நானும் இப்போ தான் பார்க்குறேன். இப்படி எனக்கு நிறைய புதுவித அனுபவங்கள், புதுசாக நிறைய அனுபவங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சி கொண்டது. உங்களுக்கும் இதே மாதிரி என்ன மாதிரி தெரியாதாக்களாக இருந்தால் இது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாகத்தான் இருக்க போகுது. எனக்கு இந்த இடம் புது இடமாக இருக்க போகிறதால நிறையவே ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நான் எங்கண்ட இடத்துல இருக்கிற மூர்க்கம் பீச்சுக்கு போயிருக்கிறேன், கேகேஎஸ் பீச்சுக்கு போயிருக்கிறேன். அதே மாதிரி தானே இந்த கடற்கரை இருக்கு, இது ஏன் அவ்வளவு ஸ்பெஷலாக இருக்குமென்று சொல்லி எல்லாரும் நம்பணும் என்ற அதே எண்ணத்தோடு தான் நானும் போனான். அங்கே நிறைய எனக்கு ஒரு போகிற இடம் எல்லாமே ஒரு புது அனுபவத்தை தான் எனக்கு தந்தது. 2 பக்கமும் தண்ணி, நடுவில் பாதை, அதால் போகிறதே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நாங்கள் 3 பேரும் போகிறோம். அந்த 3 பேரில் எங்களோட மகளும் இருக்கிறாள் தானே, அவளுக்கும் இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்து. 2 பக்கமும் தண்ணி, ரோட்டால் போகிறோம். ஆள் கொஞ்சம் வளமையாகவே ட்ராவல் பண்ணுறேன்னா நித்திரை கொண்டுடுவாள். ஆனால் நாங்கள் போகும் மட்டும் ஆள் நித்திரை இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த இடம் நல்லாவும் இருந்தது, அவளுக்கு வேற பிடிச்சும் இருந்தது. இது ஒரு தொடுகடல் என்றதால் குட்டி குட்டி தீவுகள் மாதிரி இருக்குது. அங்கே ஒவ்வொரு குட்டி தீவுலையும் இதே மாதிரி சிலுவைகள் வைத்து தேவாலயங்கள் எல்லாம் அமைந்து இருக்குது.
இதில் வந்து ஒரு இராணுவ சோதனை சாவடி ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்தால் போகிற பாதை வந்து மண்டதீவுக்கு போகிறதுக்கான பாதை. ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து மண்டதீவு இருக்குதா. இந்த தொடுகடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தாவரங்கள் வந்து பச்சை பசேல் என்று சொல்லி வளர்ந்துருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் தான் வந்து படிச்சிருப்போம். ஆனால் நேரில் பார்க்குறது வந்து அரிதுதான். வாகனங்களில் போகும்போது பார்க்குறத விட இன்றைக்கு நாங்கள் பைக்கில் போகும்போது வடிவாக கிட்டவாக பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் வடிவாகவும் தெரிந்தது. போய்கொண்டிருக்க இப்படியே திரும்பி பார்த்தால் யாழ்ப்பாண டவுன் வந்து அவ்வளவு அழகாக வடிவாக தெரியுது. பாருங்களேன் நீங்களே காணொலியில் எவ்வளவு வடிவாக இருக்குதுன்னு. அது வந்து யாழ்ப்பாண டவுன். இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு அழகாக தான் இருக்குது. அடுத்ததாக வந்து அல்லைப்பட்டிக்கு போகிற பாதை வந்து இருக்குது. அவடத்தில் வந்து எப்போவுமே போலீஸ் நிற்கிறது கூட. இது வந்து அல்லைப்பட்டிக்கு போகிற பாதை. இங்கால ஒரு கட்டிடம் ஒன்று தெரிஞ்சது. என்ன அது கட்டிடம்னு சொல்லி நல்லா ஒரு சூமை போட்டு பார்த்தால் மொன்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லி போட்டிருந்தது. அது வந்து ஒரு பாடசாலை. நான் நினைக்கிறேன் இங்கால இருக்கிற ஏரியாவுக்காக ஒரு கட்டப்பட்ட ஒரு பாடசாலையாக இருக்கு. இதில் வந்து அரசாங்கத்தின் ஒரு பொது நிர்வாக ஓய்வு விடுதி கட்டடம் ஒன்றும் காணப்பட்டது. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கோயில் வந்து மண்கும்பான் பிள்ளையார் கோயில். இந்த கோயிலடியை தாண்டின உடனே வார முதலாவது ஒழுங்கையால் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் சாட்டி பீச்சுக்கு. இந்த சாட்டி பீச்சின் திரும்புறதுக்கு முன்னே பார்க்கவே நாங்கள் இந்த கோயில் முகப்பை பார்க்கலாம். அதோ அங்கே தெரியுதே அந்த போட்டில் சாட்டி பீச் கடற்கரைக்கான போட் போட்டிருக்குது. இந்த எங்கேயாவது நீங்கள் வடிவாக ஊத்து பாருங்கோ, டூரிஸ்ட் பிளேஸ் என்று சொன்னால் ஒரு ப்ரௌன் கலரில் போட் போட்டிருப்பாங்க. அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்.
நாங்கள் இப்போ அந்த லேனால் திரும்பி இப்படியே நேராக போய்கொண்டு இருக்கிறோம். பச்சை பசையலாக தெரியுதுன்னு பார்த்தா அது ஃபுல்லாக வயல். நான் உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை எங்கால் இப்படி ஒரு அழகான வயல் செய்து இப்படி விதைச்சிருக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஏனென்று சொன்னால் நான் இதுவரைக்கும் வந்த வரையில் பெருசாக வீடுகள் எதுவுமே தென்படையில். பழைய கட்டிடங்கள் அதுகள் மட்டும்தான் இருந்தது. மெயின் ரோட்டில் மட்டும் அரசாங்கத்தின் கட்டிடம் ஒரு ஸ்கூல் இருந்ததால் நான் சீரியஸாகவே எதிர்பார்க்கல. இதில் ஒரு கேம்பும் இருக்குது. இப்போ நாங்கள் கடற்கரைக்கு கிட்ட வந்தாச்சு. கடற்கரையில் நான் உண்மையாக எதிர்பார்க்க இல்லை. ஏனென்று சொன்னால் இவ்வளவு தூரம் உள்ளே இருக்குது. அப்போ பெருசாக ஆக்கள் இருக்காது. நான் நினைக்கிறேன் அப்பா இது கொஞ்சம் பேரோடு தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நான் அவரோட கதைச்சி கொண்டு போன டைம் எனக்கே அது ஒரு அதிர்ச்சியாக போயிட்டுன்னா நாங்கள் அப்படி கடற்கரை ஃபுல்லாக இப்போ மழை தானே கொஞ்சம் கடல் நல்லா அப்படி தள்ளி நிற்குது. ஃபுல்லாகவே சனம் நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக தெரியும். இங்கால ஒரு தெல்கோ ஹோட்டலும் இருக்குது. பாருங்களேன் எவ்வளவு பேர் நிற்கணும் என்று சொல்லி. உண்மையாக எதிர்பார்க்கல நான் இவ்வளவு பேர் வருவினம் என்று சொல்லியும் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சாட்டி பீச்சை ஐரோப்பிய ஒன்றியத்தோட நிதியுதவியோட புனரமைப்பு செய்யப்பட்டிருக்குது. இங்கால அது கடற்கரைக்கு முன்னால் ஒரு சின்ன கடையும் இருக்குது. அதோட தெல்கோ ஹோட்டல்ன்ற ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அங்கே ரூம்ஸும் இருக்குது, ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இருக்குது. இங்கே நான் நினைக்கிறேன் இப்போ இன்னும் செய்து கொண்டு இருக்கப்படுது. இப்போதைய நிலைமையில் இப்படித்தான் இருக்குது பீச். இங்கே சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய மாதிரியும் கட்டடங்கள்லாம் அமைச்சிருக்குது. இந்த இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி நிறைய கட்டடங்கள் எல்லாம் கட்டப்பட்டு மிகவும் அழகாக இருக்குது. சைடில் போட்டுகள், நான் நினைக்கிறேன் இது என்னென்னு தெரியலை எனக்கு, போட்டுகள் நிற்கிது. பைக் மாதிரி, இந்த கடலில் ஓடுற பைக் மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய இதுகள் எல்லாம் அதில் நின்றது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. நார்மலாக எனக்கு தெரிஞ்ச எல்லா கடற்கரையும் கொந்தளிப்போடையும் கொஞ்சம் இதாகவும் இருக்கிற மாதிரி தான் நான் கண்டிருக்கேன். இது பாருங்கள் கண்ணாடி மாதிரியே, என்ன சொல்கிறது, தெளிந்த தண்ணியாகவும் அழகாகவும் நல்லா இருக்குது. நாங்கள் கொஞ்சம் வெயிலாக இருந்தபடியாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கடற்கரைக்கு பக்கத்தில் போனாங்க. அங்கே நிறைய பேர் விளையாடி கொண்டும் ஃபேமிலியாகவும் வாகனங்கள் எல்லாம் இருந்தவர். நாங்கள் எங்கள் நகானா குட்டியோட கொஞ்ச நேரம் அதில் இருந்து கதைச்சி விளையாடிட்டு, அதில் சவுக்கு மரங்கள் எல்லாம் இருக்குது. அதில் சவுக்கு மரங்களை பிச்சு தண்ணி நாங்கள் கொஞ்ச நேரம் எங்களோட டைம் நல்ல அமைதியாகவும் அழகாகவும் போய்ச்சுது. உண்மைக்குமே நான் சொல்லணும்னு சொன்னால் இப்படி ஒரு அழகான கடற்கரை, தண்ணியிலே எந்த கழிவுகளும் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு தண்ணீராகவும் நல்ல தண்ணியாகவும் இருக்குது. இதில் நீங்கள் குளிக்கிறனாலும் சொல்லி தாராளமாக குளிக்கலாம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் குளித்து கொண்டும் இருக்கணும், விளையாடி கொண்டு இருக்கணும். அனுமதி இல்லாமல் எல்லாம் காணொலியாக காட்ட முடியாததன் காரணத்தினால சிலதுகளை நாங்கள் கட் பண்ணி கொண்டு விட்டுருக்கிறோம். நிறைய பேர் ஃபேமிலியாக அதில் இருந்து கதைச்சு ஃபேமிலியாக அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடமாக முற்றுமுழுதாக காணக்கூடியதாக இருக்கிறது.
நீங்கள் யாராவது யாழ்ப்பாணம் எங்கேயாவது போகணும், கடற்கரைக்கு போகணும் என்று சொன்னால் கட்டாயமாக இந்த சாட்டி கடற்கரைக்கு போய் பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்குது என்று சொல்லி. நாங்கள் வந்தது மழை முடிந்த டைம் என்று சொன்னபடியால் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கடல் கொஞ்சம் தள்ளி வந்திருக்குது. மணலை பெருசாக காணக்கூடியதாக இல்லை, ஒரு அளவுக்கு தான் மணல் தெரிந்தது. மற்ற டைமில் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி உள்ளுக்குள்ளே போய் நிற்கும் போது இன்னும் நல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய மாலை பொழுது அந்த மாதிரி இந்த கடற்கரையோடையும் அழகான அகானா குட்டியின் விளையாட்டுகளோடையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைந்திருந்தது. எல்லாமே கடவுளின் சித்தம்னு சொல்கிறாங்க. காலையில் பார்த்த அந்த காட்சி எங்களுடைய நாள் இன்றைக்கு இப்படித்தான் இருக்க போகுதுன்றதை சொல்லி வர்ணிச்சு காட்டியிருக்குதுன்றது தான் நான் சொல்லணும். தண்ணியை பாருங்களேன், தண்ணி அலை அடிக்கவே இல்லை. இப்படியே தண்ணியை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வைத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெளிவாகத்தான் இருந்தது. அப்படியே நாங்கள் கடற்கரையில் இருந்து புறப்பட போகிறோம். கடற்கரையிலிருந்து புறப்பட்டு போகும்போது இன்னும் சில கண்ணுக்கு குளிர்ச்சியான நிறைய காணொளிகள் வரப்போகின்றது. அதையும் மறக்காமல் பாருங்கோ. நாங்கள் வரும்போது அதில் ஒரு கட்டடம் ஒன்று இருந்தது. அதை நாங்கள் நினைத்தோம் ஏதோ ஒரு ஸ்கூலோ ஏதோ சம்திங் எல்ஸ் அப்படித்தான் நினைச்சது. ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, போகும்போது தான் தெரிந்தது அதில் ஒரு பள்ளிவாசல் இருக்குதுன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் இது கொஞ்ச காலங்களுக்கு முதல் ஆட்களே இல்லாத ஒரு இடங்களாக இருந்த இடம் இப்போது சாட்டி பீச்சுக்கு முன்னால் மக்களோடையும் கொஞ்சம் நிறைய புறணமைக்கப்பட்டு நிறைய வித்தியாசங்களோடு காணப்படுகிறது. கட்டாயமாக நான் இதை காட்டியே ஆக வேண்டும். நிறைய பறவைகள் போகும் வழியில் இருக்கிற அந்த நாங்கள் வந்த பாதைகள் ஃபுல்லாகவே இப்படி நிறைய பறவைகள், என்ன பறவைகள்ன்றே தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்குதல் போல நடக்குது. கொக்கு மாதிரி தான் இருக்குது, ஆனால் கலர்களோ வித்தியாசமாகவும் நிறைய ஏராளமான பறவைகள் நான் கண்ணால் காணக்கூடியதாக இருந்தது. இதுவே ஒரு கேமரா வச்சிருக்கிற ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கிற ஆக்களாக இருந்தால் கட்டாயமாக இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த டைமில் போனீங்கன்னு சொன்னால் நிறைய பறவைகள் உயிரினங்களை நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுகளோட பேரும் எனக்கு தெரியவே இல்லை, கலர் கலராக விதம் விதமாக இருந்தது. எங்களோட பயண வீடியோவில் இது எங்களுக்கு மறக்க முடியாத புது அனுபவமாகத்தான் இருந்தது. எங்களுக்கு இப்படியான இடங்கள் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் எவ்வளவு விருப்பமோ அதே போல் உங்களுக்கும் இந்த காணொளி பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்படியே கதைத்து கொண்டு வரும்போது யாழ்ப்பாண டவுனும் விட்டது. தூரத்தில் இருந்து யாழ்ப்பாண டவுன் எப்படி இருக்கும் என்று வரும்போதே காட்டியிருப்பேன். போகும்போதும் அவ்வளவு அழகாக இருந்தது. இப்படியே வீட்டை போகலாதானே எங்களுக்கு பசி.
பசி என்று சொல்வதை விட தூர இடத்துக்கு போனால் எங்கேயாவது சாப்பிடாமல் போயிட்டோம் என்று சொன்னால் அந்த நாள் வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் நாங்கள் போன இடம்தான் பீஸா ஹட். அப்படியே பீஸா ஹட்டுக்குள்ளே வந்து மீடியம் சைஸ் ஒரு பீஸாவை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்க பீஸாவும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாண்ட சின்ன சின்ன செல்ல குறும்புகளோட எங்களுடைய நாள் இன்று ஃபுல்ஃபில் ஆகி நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டோம். உங்களுக்கும் அப்படியே எங்களுடைய பயண வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு காணொளியோட உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பாய், see you.